ஸோ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணோம். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு போட்டு, சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டோம். கருவேப்பிலை, சோம்பு இது 2ம் குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நறுக்கிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நறுக்கிய தக்காளி ஆட் பண்ணோம். தக்காளி, வெங்காயம் இது 2மே அந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட குக்காரத்துக்கு மூடி வச்சுட்டு, அந்த கேப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா, சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தக்காளி, வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா தூள், உப்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போடுறோம். சிக்கனை போட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி வத்துற அளவுக்கு குக் ஆகணும். ஸோ குக் ஆனதுக்கப்புறம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இது 2த்தையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பை சரி பார்த்ததுக்கப்புறம் இறக்கிட்டீங்க அப்படின்னா, இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த சிக்கன் சுக்கா ரெசிபி.